வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அகில்யா பாயின் 300வது பிறந்த தினம். 300 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது, மக்கள் பதற்றமடைய வேண்டாம். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. தலைமை ஹாஜி மறைவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல். பாமக விரிசலுக்கு தான் காரணமல்ல, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. பாகிஸ்தானுக்கு உதவும் ரஷ்யா, நட்பு நாடை துரோகம் செய்வதால் இந்தியா விழிப்புடன் இருக்க அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கை. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய பிரதேசத்தில் லோக்மாதா தேவி அகில்யா பாயின் 300வது பிறந்த நாளையொட்டி 300 ரூபாய் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்ய உள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜம்பூர் மைதானத்தில் லோக்மாதா தேவியின் அகில்யா பாய் மகிழா சண்டிகரண மாநாடு நடைபெற்று வருகிறது. லோக்மாதா தேவி அகில்யாவின் 300வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு 860 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் தேவி அகில்யாவின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் 300 ரூபாய் நாணயத்தை அறிமுகம் செய்ய உள்ளார். மேலும் டாட்டியா மற்றும் சந்தனாவின் விமான நிலையங்களையும் ஜம்பூர் மைதானத்திலிருந்து இந்தோர் வரை அமைந்துள்ள மெட்ரோ ரயில் சேவையையும் துவங்கி வைக்க உள்ளார். தற்போது பரவி வரும் கொரோனாவால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கிய உடனே பூனே ஆய்வகத்திற்கு 19 வைரஸ் மாதிரிகளை அனுப்பியதாகவும் 19 மாதிரிகளை ஆய்வு செய்ததில் தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது என தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கட்டமைப்புகள் சிறப்பாக உள்ளதாகவும், கொரோனா குறித்து பரவும் தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்றும், தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது, மக்கள் பதற்றம் அடைய வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். அதாவது 2019 இறுதியில் இந்த கொரோனாவின் தாக்கம் என்பது கண்டறியப்பட்டு உலகம் முழுவதும் பெரிய அளவிலான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இந்த கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் தொடங்கி அது உருமாற்றம் பெற்று பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு வலம் வர தொடங்கியது. கொரோனா, ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி பல்வேறு வகைகளிலான பெயர்களோடு அது வலம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தலைமை ஹாஜி மறைவையொட்டி அவரது குடும்பத்தினருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தலைமை ஹாஜி கலாவுதீன் முகமது அயூப் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை ஹாஜியின் வீட்டிற்கு இன்று நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். பாமக விரிசலுக்கு தான் காரணமல்ல என்றும் ஜி.கே. மணி கூறியுள்ளார். விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கால சூழலால் பாமகவில் நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பாமக விரிசலுக்கு தான் காரணமல்ல என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்திக்க விரும்புவதாகவும், அவர்கள் சந்தித்து பேச வேண்டும் என்பதை அனைவரது விருப்பம் என்றார். மேலும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரது எண்ணம் என்றும் தொடர்ந்து ராமதாசிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். அப்படி
இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது. நான் மறைச்சி பேசலை, இதாக பேசலை, உருவாகி இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஐயா கிட்ட நேற்று இரவு வரைக்கும் நான் பேசினேன். எங்கள் சென்னை அன்புமணிக்கிட்ட இரவும் பேசினேன், இப்போ காலையிலையும் பேசினேன். அதனால் என் ஆசையெல்லாம் எங்கள் நோக்கம்லாம் என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு மிக விரைவில் வரணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை மேலும் அதிகரிக்கணும். மிக விரைவில் ஒரு வலிமையாக தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசையெல்லாம். அதுக்குண்டான முயற்சியில் இருக்கிறோம். இப்படி நாங்கள் முயற்சி எடுக்கிற அதே நேரத்தில் நம்ம ஊடகம் என்பது மிக சக்தி வாய்ந்தது. தமிழ்நாடு அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளில் 8144 பேர் ஓய்வு பெறுகின்றனர். தமிழக அரசின் துறைகளில் தற்போதைய நிலையில் 9,42,941 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். சுமார் 7,33,000 ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மே மாதம் 31ஆம் தேதி இன்றுடன் ஒரே நாளில் சுமார் 8,144 பேர் ஓய்வு பெறுகின்றனர். அதாவது மாநில அரசின் குரூப் ஏ பணியிடங்களில் 424 பேரும், பி பணியிடங்களில் 4,399 பேரும், சி பணியிடங்களில் 2,185 பேரும், குரூப் டி பணியிடங்களில் 1,136 பேரும் ஓய்வு பெறுகின்றார்கள். இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் இவ்வளவு பேர் ஓய்வு பெறுவது இதுவே அதிக எண்ணிக்கையாகும். மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் மட்டும் 30 பேர் வரை என்று ஓய்வு பெறுகின்றார்கள். கடந்த மாதத்தில் 22 பேர் ஓய்வு பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் வருகையொட்டி மதுரையில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று மாலை நடைபெறும் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். இதற்காக அவனியாபுரம், வெள்ளக்கல், ஜெயவிழா சந்திப்பு, ஜீவா நகர் சந்திப்பு, டிவிஎஸ், பள்ளிபாலபுரம், சுப்பிரமணியபுரம் ரவுண்டானா, மேயர் முத்து சிலை, சிம்மக்கல் வழியாக அரசு சுற்றுலா மாளிகைக்கு செல்கிறார். அங்கிருந்து நாளை காலை பொதுக்குழு கூட்டத்திற்கு செல்வதற்காக சுற்றுலா மாளிகையில் இருந்து புறப்பட்டு ஐடிஐ, புதூர் பேருந்து நிலையம், 3 மாவடி, உத்தங்குடி பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகள் வழியாக முதல்வர் செல்லும் வழிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுகிறது. தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் சினிமாவில் மூத்த நடிகர்களில் ஒருவரான ராஜேஷ் சமீப காலமாக உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஓய்வு எடுத்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த நிலையில் சென்னை ராமாபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் ராஜேஷ் உடலுக்கு ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தினார். நடிகர் ராஜேஷ் மிகவும் நெருங்கிய நண்பர் என்றும் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வார் என்றும் மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டியளித்தார். இல்லை, பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளவு தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவரா அவர் வாழ்ந்தாரு. எனக்கு அடிக்கடி சந்திச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவாரு. அவங்களுக்கு திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. நல்ல மனிதர், அவருடைய எழுப்பு பேரெழுப்பு. குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமாக பெய்து வருகிறது.
தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த 6 நாட்களாக குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக இன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் சமீபத்தில் நடித்து திரைக்கு வர இருக்கும் தக் லைஃப் திரைப்படம் குறித்து மக்களுக்கு பிடிக்கும் என நம்பிக்கை இருப்பதாக கூறினார். தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு மையத்தின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் எனவும் அது பாரபட்சம் இல்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்கும் எனவும் பதிலளித்தார். மேலும் விஜய் குறித்த கேள்விக்கு தானும் புதிய கட்சிதான் தொடங்கியுள்ளதாகவும் புதிய கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது எனவும் கூறினார். நல்லா இருக்கும், நம்பி தான் உங்க முன்னாடி விடுறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கு பிடிக்கும்னு நம்புறதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. அதனால சந்தோஷமா இருக்கேன். இப்போ கூட நான் ப்ரமோஷனுக்காக போயிட்டு இருக்கேன். மலேசியா போயிட்டு துபாய் போயிட்டு ரிலீஸுக்கு தயாராக இங்கே வருவேன். ஆமாங்க, அது நம்ம குரல் அங்கே ஒலிக்க வேண்டும், மையத்தின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். அது ஒரு பாரபட்சமில்லாத தமிழர்களுக்கான குரலாக அது இருக்க வேண்டும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகமான புதிய கட்சிகள் தொடங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடிகர் விஜய் புதுசா தமிழ்நாடு வெற்றிக்காக நானே புதிய கட்சி தான், அதனால புதிய கட்சிகளை பற்றி விமர்சிக்க கூடாது. நன்றி. மதுரவாயில் அருகே மோட்டார் சைக்கிள் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரவாயிலை அடுத்த வானகரம் கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்யும் வேலை செய்து வந்தார். இவர் வழக்கம் போல் இரவு வேலை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வானகரம் சிக்னல் அருகே சென்று கொண்டிருந்த போது பூந்தமல்லி நோக்கி வந்த கண்டெய்னர் லாரி மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த முத்துராமலிங்கம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரி டிரைவர் வெங்கடேசன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை, திருச்சி இரண்டும் எனது இரு கண்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளம் பகுதியில் எஸ்பிஐயின் இந்தியா வாடிக்கையாளர் சேவை மையத்தை திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் புதுக்கோட்டை, திருச்சி இரண்டும் எனது இரு கண்கள் என்றும் தெரிவித்தார். இரு மாவட்டங்களுக்கும் மத்திய அரசின் திட்டங்களை கிடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் இக்காலத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருப்பது மிகவும் கடினம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மதிமுக மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி, மதிமுக குன்றாடர் கோவில் ஒன்றிய செயலாளர் மதியழகன், கந்தர்வக்கோட்டை ஒன்றிய செயலாளர் வைரமூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆவடியில் பறிமுதல் செய்யப்பட்ட 70 கிலோ கஞ்சாவை போலீசார் எரித்து அழித்தனர். ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்க ஆணையர் சங்கர் உத்தரவிட்டுள்ளார். இதன் பேரில் ஆவடி ஆணையரகத்திற்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தனிப்படையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு 84 கஞ்சா வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்து 70 கிலோ எடையுள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை அளிப்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி, துணை ஆணையர் ஜமன் ஜமால் உள்ளிட்டோர் தனிக்குழு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் 70 கிலோ கஞ்சாவை காவல் உதவி ஆணையர் பொன்சங்கர் தலைமையிலான குழுவினர் எரித்து அழித்தனர். செங்கம் அருகே அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் சுண்டக்காய் பாளையம் பகுதியில் இரவில் சாலையில் நடந்து சென்றவர் மீது அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதியது. இதில் சாலையின் நடுவே உடல்
நசுங்கி பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். சாலை விபத்தில் இறந்தவரின் உடலை மீட்க செங்கம் பகுதியில் போதிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக உடலை மீட்க முடியாமல் போலீசார் திணறினர். பின்னர் இறந்தவரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே கல்வித்துறையின் பெயரை பயன்படுத்தி நூதன முறையில் பணம் திருடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ஒத்தியத்தூர் கிராமத்தில் கனிஷ்கா என்ற மாணவி கல்லூரி 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்த நிலையில் மாணவியின் தந்தை தனசேகரனின் தொலைபேசி எண்ணிற்கு பள்ளி கல்வித்துறை முத்திரையுடன் பள்ளி கல்வித்துறை சார்பாக ஊக்கத்தொகை வழங்க உள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. மேலும் இதில் 38,500 ரூபாய் வழங்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை நம்பிய தனசேகரன் வங்கிக் கணக்கின் தகவலை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 5,909 ரூபாயை அந்த மர்ம கும்பல் நூதன முறையில் திருடியுள்ளனர். இது தொடர்பாக தனசேகரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார். கோவை மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் புகையிலை கட்டுப்பாட்டு மையம் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவங்கி வைத்து இருசக்கர வாகனத்தை இயக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து புகையிலை ஒழிப்பு குறித்தான கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது குறித்து கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்துள்ளார். டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மூலமாக பயன்படுத்துகிற மூலமாக ஏற்படுத்துகிற ஹெல்த் ஹசார்ட்ஸு மற்றும் அது மூலமாக சமூகத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் உள்ளிட்ட பல வகையான இஷ்யூஸ் பற்றி மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உண்டான இந்த பேரணி இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம். இது இல்லாமல் கடந்த வாரம் கூட நம்ம இந்த நோ டொபாக்கோ டே விழிப்புணர்வுக்காக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு காம்படிஷன்ஸ் கூட நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் முக்கியமாக பெயிண்டிங் காம்படிஷன்ஸ், ஸ்லோகன் காம்படிஷன் உள்ளிட்ட காம்படிஷன் கடந்த வாரம் நம்ம ஏற்பாடு பண்ணி அதில் பல வகையான ஒரு விழிப்புணர்வு பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நடந்திருக்க இந்த பேரணி தொடர்ந்து மக்கள் நடுவில் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துகிற மூலமாக ஆகிற பாதிப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த உண்டான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நம்ம மாவட்டத்தில் நடக்க போகும். ஈரோடு அருகே சாலை ஓர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து அண்ணாமடுவு வரை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அந்தியூர் உட்கோட்டம் நெடுஞ்சாலைத்துறையின் பொக்லின் மற்றும் பேரூராட்சி பணியாளர்களுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்தியூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள பேன்சி ஸ்டோர் கடை உரிமையாளர் ஷேக் முகைதீன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசாரின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 62வது கோடை விழா கடந்த வாரம் 24ஆம் தேதி தொடங்கியது. இதில் சுற்றுலாத்துறை சார்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 7வது நாளாக இன்று பிரையண்ட் பூங்காவில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் இந்தியன் ஸ்பிக்ஸ், கோல்டன் ரெட்ரீவர், ஸ்பெயின் மவுண்டன் உள்ளிட்ட உயர்நக நாய்கள் கலந்து கொண்டு 4 பிரிவுகளில் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற நாய்களுக்கு கால்நடைத்துறை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆவடி அருகே எட்டியம்மன் ஆலயத்தில் உற்சவர் வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ஆவடி அருகே திருமுல்லை வாயில் பகுதியில் உள்ள பிடாரி எட்டியம்மன் ஆலயத்தில் உற்சவர் வீதி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 60 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் இந்த விழாவில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வழிபட்டனர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவில் வாசல் முன்பாக கிராம மக்கள் சார்பில் அசைவ படையல் வைக்கப்பட்டது. இதையடுத்து மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் வைகாசி பிரம்மோற்ச விழாவையொட்டி புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான வைகாசி பிரம்மோற்ச விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இக்கோவிலின் பிரம்மோற்ச விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் நல்லார்வர் புஷ்ப பல்லக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடிகளார் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். திபெத்தில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 3.5 பதிவாகியுள்ளது. சீனாவில் தொலைதூர இமயமல பகுதியான திபெத்தில் இந்திய நேரப்படி அதிகாலை 3:11 மணியளவில் திபெத்தில் நிலப்பரப்பில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 3.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை பொருட்சேதமோ உயிர் சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. இனி வருவது விளையாட்டு செய்திகள். அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. 6வது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஜூன் 15ஆம் தேதி வரை நடக்கும் இந்த போட்டித் தொடரில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க நாளான இன்று 2 ஆட்டங்கள் அரங்கேறுகிறது. இதில் ஜெய்ப்பூர் பேட்ரியாட்ஸ், தபாங் டெல்லி அணிகள் மாலை 5 மணிக்கும், அகமதாபாத் எஸ்டி பைஃபர்ஸ் கோவா சேலஞ்சர்ஸ் இரவு 7:30 மணிக்கு மோதுகின்றனர். இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட் சேனல்கள் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றன. ப்ரோ கபடி லீக் வீரர்கள் ஏலம் மும்பையில் இன்று நடைபெற உள்ளது. 12 அணிகள் இடையிலான 12வது ப்ரோ கபடி லீக் போட்டி அக்டோபர் மாதம் தொடங்குகிறது. இதையொட்டி ஏற்கனவே வீரர்கள் தக்கவைப்பு மற்றும் விடுவிப்பு நடந்தது. 12 அணிகளும் மொத்தம் 83 வீரர்களை தக்க வைத்து இருக்கிறது. இந்த நிலையில் வரும் சீசனுக்காக ப்ரோ கபடி லீக் வீரர்கள் ஏலம் மும்பையில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. ஏலப்பட்டியலில் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். நட்சத்திர வீரர்களான பவன் செராவத், அர்ஜுன் தேஷ்வால், அஜு மாலிக், தேவாங் தலால், மணிந்தர் சிங், பர்தீப் நர்வால், நவீன் குமார், ஃபசல் அட்ராசலி உள்ளிட்டோரும் பட்டியலில் அங்கம் வகிக்கின்றனர். இதில் இருந்து 217 வீரர்களை அணிகள் வாங்க இருக்கின்றனர். இந்த நிலையில் முதல் நாள் ஏலம் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி கிராமிற்கு 8,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 77,848 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அகில்யா பாயின் 300வது பிறந்த தினம் 300 ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார் பிரதமர் மோடி. தற்போது பரவும் கொரோனா வீரியம் இல்லாதது, மக்கள் பதற்றமடைய வேண்டாம், அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தலைமை ஹாஜி மறைவு,
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல். பாமக விரிசலுக்கு தான் காரணம் அல்ல, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. பாகிஸ்தானுக்கு உதவும் ரஷ்யா நட்பு நாடை துரோகம் செய்வதால் இந்தியா விழிப்புடன் இருக்க அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கை. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.